ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 128வது ശ്ലോകം. 4 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. 645லேருந்து 648 வரைக்குமான நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. வேதாந்தங்கள் எல்லாம் தேவியை ஸ்துதிக்கிறது. സത്യവും ആനന്ദവുമാണ് സ്വരൂപത്തോടു കൂടിനവളാക്കും ஆதிபராசக்தியாயிருக்கிற பிரபஞ்ச நாயிகை. லோபாமுத்ரா தேவியால அர்ச்சனை செய்யப்படுற தேவி. விளையாட்டாயிட்டு பிரம்மாண்ட மண்டலங்களை சிருஷ்டிச்சு அதுக்கெல்லாம் நிச்சித ஸ்தானத்தை கொடுக்கிறவளும் அம்பிகையே தான். இப்படி சொல்லிண்டாக்கும். வாக்தேவிகள் லலிதாம்பிகைய ஸ்துதிக்கிறா. சர்வவேதாந்த சம்வேத்யா சத்யானந்த ஸ்வரூபிணி லோபாமுத்ரார்ச்சிதா லீலாக்ளுப்த பிரம்மாண்ட மண்டலா. 645வது നാമം 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. സർവവേദാന്ത സംവേദ്യ. സർവവേദാന്ത സംവേദ്യ. எல்லா வேதங்களாலேயும் நன்னா தெரியப்படுறவளாக்கும் லலிதாம்பிகை. எல்லா வேதங்களும் தேவிய புகழ்த்தி பாடுறது. வேதம் அப்படிங்கிறதுனோடு ஒரு எசன்ஸ் தான் பகவத்கீதை. உபனிஷத் சாரம். பகவத்கீதா படனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு தியான ஸ்லோகம் இருக்கு. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதா புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதிம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பா த்வமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். பகவத்கீதா மாதாவே, അർജുനനുക്കായിട്ട് ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണനെ ഡയറക്റ്റായിട്ട് ഉപദേശിച്ചതാക്കും இந்த பகவத்கீதை. புராண மகர்ஷியான வியாச மகர்ஷியால மகாபாரதம் அப்படிங்கிற இதிகாசத்தோடு நடுவில் எழுதப்பட்டு 18 அத்தியாயங்களோடு கூடிட்டு இருக்கிற அத்வைத அமிர்தத்தை வர்ஷிக்கிறவளா இருக்கிற பகவத்கீதா அப்படிங்கிற அம்மாவே, மோட்சதாயினியாயிருக்கிற உங்களை நானிதா நமஸ்காரம் பண்றேன். வேதத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற வேதசாரமா இருக்கிற உபனிஷத்துகளோடு ஒரு ஷார்ட் எசன்ஸ் ஆக்கும் பகவத்கீதை அப்படின்னு
சங்கராச்சாரிய சுவாமிகள் சொல்றதால. அதனாலேயே பகவத்கீதை ஜெகத் ஜனனியான பராசக்தியேதான். அதனால தேவிய சர்வ வேதாந்த சம்வேத்யா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். எல்லா வேதங்களாலேயும் தெரியப்படுறவளாக்கும் தேவி. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாயிட்டாக்கும் பகவத்கீதைய இங்க சொன்னது. അറുന്നൂറ്റി 46 നാമം. 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. സത്യാനന്ദ സ്വരൂപിണി. സത്യ ആനന്ദ സ്വരൂപിണി. പദങ്ങളെ തിരിക്കാതെക്ക് വേണം നാമങ്ങളെ ചൊല്ലത്തുക്ക്. സത്യാനന്ദ സ്വരൂപിണി. സത്യവും ആനന്ദവും സ്വരൂപമായിട്ടിരിക്കുന്ന ദേവി. சத்தியம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பிரம்மமாக்கும். சத்யானந்தம் அப்படின்னா பிரம்மானந்தம். தேவி பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியாக்கும். அதனாலேயே தேவி பிரம்மானந்தமாக்கும். ஒருபோதும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாததாக்கும் சத்தியம். காலத்தால கூடியும் சத்தியத்துக்கு அழிவு கிடையாது. காலத்துக்கு அப்பாற்பட்டதாக்கும் பிரம்மம். சந்தோஷத்துக்கு அப்பாற்பட்டதாக்கும் ஆனந்த ஸ்தானம். தைத்திரிய உபனிஷத்துல பிரம்மானந்த வல்லியில 1வது அனுவாகத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. பிரம்மம் அப்படிங்கிறது சத்தியமாக்கும், ஞானமாக்கும், அனந்தவுமாக்கும். சத்தியவும் ஆனந்தவும் கூடிச்சேர்ந்த ரூபமாக்கும் சத்யானந்த ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி. 647 നാമം 6 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. ലോപാമുദ്രാർച്ചിത. ലോപാമുദ്രാദേവി லலிதாம்பிகைய அர்ச்சனை பண்றா. லோபாமுத்ரா மந்திரத்தால லலிதாம்பிகைய அர்ச்சிக்கிறா. ஹாதி வித்யோடு ரிஷிகையாக்கும் லோபாமுத்ரை. அந்த லோபாமுத்ரையால அர்ச்சிக்கப்பட்டவளாக்கும் லலிதாம்பிகை. லலிதா சகஸ்ரநாமம் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம். ஹயக்ரீவ மகர்ஷி அகஸ்திய மாமுனிக்கு உபதேசிச்சு கொடுக்கிறார் அப்படிங்கிறத. பிரம்மாண்ட புராணத்திலேயாக்கும் இது சொல்லப்படுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஜெகதம்பிகைய ஆராதிக்கிற அகஸ்திய மகர்ஷியோடு பத்னியாக்கும் லோபாமுத்ரை. கணவரோடு கூடிட்டு லோபாமுத்ரையும் லலிதாம்பிகைய ஆராதனை பண்ணினான். அதனால லலிதாம்பிகைக்கு லோபாமுத்ரார்ச்சிதா அப்படின்னு பேரு கிடைச்சது.
திருமணம் பண்ணாதக்கு வாழறதுக்கு ஆக்ரஹிச்ச அகஸ்திய மகர்ஷி அவரோட பிதர்களுக்கு மோட்சம் கிடைக்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணினார். சந்தான பரம்பரை நிலனுன்னா மட்டும்தான் பிதர்களுக்கு ஒரு மோட்சகதி உண்டாகும் அப்படின்னு அதிரகசியமான சூத்திர கிரந்தங்களில் சொல்லப்படுறது. விதர்ப ராஜாவோட புத்திரியும் ரொம்ப அழகியுமான லோபாமுத்ரைய அகஸ்திய மகர்ஷி திருமணம் பண்ணிட்டார். அகஸ்திய மகர்ஷிட்ட ஒரு கண்டிஷன் வச்சா லோபாமுத்ரை, எனக்கு ஒரே ஒரு புத்திரன் மட்டும் போரும் அப்படின்னு. அகஸ்திய முனி அதுக்கு அனுமதி கொடுத்து அனுகிரகிச்சார். 7 வருஷம் கர்ப்பம் தரிச்ச லோபாமுத்ரை அதி தேஜஸ்வியான புத்திரனுக்கு ஜென்மம் கொடுத்தா. அந்த குழந்தையோடு பேராக்கும் திருடஸ்யு. ஃபியூச்சர்ல திருடஸ்யு இத்மாஹன் அப்படிங்கிற பேரில பிரசஸ்தனான மகர்ஷி ஆயிட்டு இருந்தார் அவரு. அகஸ்திய மகர்ஷியும் லோபாமுத்ரையும் தேவி உபாசகர்களாயிட்டு வாழ்ந்துட்டு இருந்தா. லோபாமுத்ரை கண்டினியூஸ் ஆயிட்டு தேவிய அர்ச்சனை பண்ணினதால லோபாமுத்ரார்ச்சிதா அப்படின்னு வாக்தேவிகள் லலிதாம்பிகைய துதிக்கிறா. 648வது நாமம் லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலா. 10 அக்ஷரங்களோடு கூடின நாமம். விளையாட்டாயிட்டு பிரம்மாண்ட மண்டலங்களை உண்டாக்கி அதுக்கெல்லாம் ஸ்தானத்தை நிச்சயிக்கிறவளாக்கும் தேவி. கிளிப்தம் அப்படின்னாக்கா நிச்சயிச்சது அப்படின்னு அர்த்தம், உறுதி பண்ணினது அப்படின்னு அர்த்தம். பிரம்மாண்டங்களை சிருஷ்டிச்சு அதை பரிபாலிக்கிறதும் தேவியாக்கும். ஒரு விளையாட்டாக்கும் தேவிக்கு இந்த பிரம்மாண்டங்களை சிருஷ்டிச்சு பரிபாலனம் பண்றதெல்லாம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிற திருவிளையாடல்களை தேவி பண்றா. சக்தி ஸ்வரூபிணியான தேவிக்கு சிருஷ்டி சக்தி, அதே மாதிரி சம்ரட்சண சக்தி, அதே மாதிரி சம்ஹார சக்தி, இப்படி 3 இருக்கு. சிருஷ்டி நடக்கிற பிரம்மாவுக்கு சக்தி ஸ்வரூபி ஆயிட்டு தேவி கூட இருக்கா. பரிபாலனம் பண்ற விஷ்ணுவுக்கும் சக்தி ஸ்வரூபிணி ஆயிட்டு தேவி இருக்கா. சம்ஹாரம் பண்ற ருத்ரனுக்கும் சக்தி ஸ்வரூபிணி ஆயிட்டு தேவி கூடவே இருக்கா. அதுக்கான சக்திக்கு ஆயிட்டு சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி இப்படின்னு 3 சக்தி ஸ்வரூபங்களை சிருஷ்டிச்சு அந்த மும்மூர்த்திகளோடு கூட நிப்பாட்டினா. அநேக கோடி பிரம்மாண்டங்கள் நிலநிற்கிறது தேவியோட சக்தியாலேயாக்கும். தேவி தன்னோட சக்தியாலேயே பிரம்மாண்டத்தை பரிபாலனம் பண்ணவும் செய்யறா. எல்லா ஸ்லோகங்களும் 32 அக்ஷரங்களோடு கூடின ஸ்லோகங்களாக்கும். நாமங்களில அக்ஷரங்கள் மாறி மாறி வரும். இந்த ஸ்லோகத்துல 8 அக்ஷரங்களோடு கூடின
2 நாமங்கள். 2 16. அதுக்கப்புறம் 6 அக்ஷரங்களோடு கூடின ஒரு நாமம், 10 அக்ஷரங்களோடு கூடின ஒரு நாமம். அப்படி மொத்தம் 32 அக்ஷரங்கள். இப்படி எல்லா ஸ்லோகங்களிலேயும் 32 அக்ஷரங்களாக்கும் இருக்கு அப்படிங்கிறது கவனத்துக்கு கொண்டு வரணும். இந்த நாமங்களுக்குள்ள இருக்கிற பதங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். சர்வ வேதாந்த சம்வேத்யா, எல்லா வேதங்களுக்குள்ளேயும் நன்னா தேவியோட சக்தியை எடுத்து சொல்லப்படுறது அப்படி இருக்கிற தேவி. சத்ய ஆனந்த ஸ்வரூபிணி, அதாக்கும் சத்யானந்த ஸ்வரூபிணி. சத்யா அப்படிங்கிறதுக்கு தீர்க்கஸ்வரம். சத்ய ஆனந்த ஸ்வரூபிணி. அதனால அங்க ஆ அப்படின்னு எழுதலை அப்படின்னாலும் சத்யானந்த ஸ்வரூபிணி. சத்ய அங்க ஒரு தீர்க்கம் இருக்கு. ஆனந்த ஸ்வரூபிணி, சத்யானந்த ஸ்வரூபிணி. சர்வ வேதாந்த சம்வேத்யா அப்படின்னு நீட்டி முழக்கியாக்கும் கூப்பிடுறா வாக்தேவிகள். அதே மாதிரியே சத்யானந்த ஸ்வரூபிணி அப்படின்னு நீட்டி முழக்கி கூப்பிடுறா. அடுத்தது லோபாமுத்ரா அர்ச்சிதா. லோபாமுத்ரா அர்ச்சிதா அப்படின்னு நீட்டி கூப்பிடுறா வாக்தேவிகள். லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலா. லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலா. லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலா அப்படின்னாக்கும் நாமம்.